ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வாரத்திலே யூடியூப் மூலமாக நாம் ஆராதிக்க, பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த தந்த தேவனை நம்ம துதிப்போம். ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம உணர்வோம். ஆண்டவருடைய கிருபையை, அவருடைய பிரசனத்தை உணர்ந்து ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்முடைய ஆராதனைக்காக ஜெபத்தோடு கூட நம்ம ஆரம்பித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றியோடு சோத்திரையா. பரிசுத்த ஆவியானவரே நன்றியோடு சோத்திரிக்க ஆண்டவரே கத்தா, இந்த காலவேளை ஆண்டவரே எங்கள் குடும்பமாகவும் சமையல் எடுத்ததுக்காக நன்றி செத்துரு இசப்பா. ஆண்டவர் இந்த நாள் ஆராதனைகளுக்கு ஆசை தருப்பதுக்காக நன்றி செத்துரு ஐயா. சோத்திரிக்கையா பாடல ஆண்டவர் கத்தா, நீ ஆசை தருப்பதுக்காக நன்றி செத்துரும் ஐயா. ஜீவனுள்ள வார்த்தை நீ ஆசை தருப்பதுக்காக நன்றி செத்துரும் ஐயா. சோத்திரையா அப்பா, ஒவ்வொரு பிள்ளையும் நீ ஆஸ்வதிப்பதுக்காக நன்றி செத்துரும் ஆண்டவரே கத்தாவே. இந்த ஆராதனை தொடக்கும் போது முடிவு வரை தேவ சிறப்படுப்பதுக்காக நன்றி செத்துரும் ஐயா. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கத்தா, உங்களுடைய வசந்த பிள்ளை நிரப்பப்படுறதுக்காக நன்றி செத்துரும் ஐயா. உங்களுடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளையும் ஆற்றப்பத்துக்காக தேற்றப்பத்துக்காக நன்றி செத்துரும் ஐயா. இந்த கால வேலை எங்களை தாழ்த்தி ஒவ்வொருத்தரும் உங்களை கருத்துல தருங்க ஐயா. நீர் பாதுகாத்து வழிநடத்த பெரிய கருத்து செய்யும் இயேசு நாம தான் ஜெபிக்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய பாடல் புத்தகத்திலே 30வது பாடலை நம்ம ஜெபத்தோடு கூட நம்ம பாடலாம்.
பாடல்கள் மூலமாக நம் ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். தொடர்ந்து ஆவியானவர் நம்மோடு கிரியை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு பல்லை பாடி நாம தேவ செய்திக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். கர்த்தருக்கு துதிக்கன மகிமை உண்டாகட்டும். தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்டுதான வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான வேத உத்தரவு என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்கார் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதை. இந்த சம்பவத்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிற போது, அதில் விசேஷமாய் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது, ராஜா தந்ததினால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்தேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதை குறித்து அந்த தலைப்பிலே பேச இருக்கிறேன். நாம் ஜெபிக்கிறோம், நின்று கொண்டு ஜெபிக்கிறோம், உட்கார்ந்து அமர்ந்து ஜெபிக்கிறோம், தலை குனிந்து ஜெபிக்கிறோம், நடந்து கொண்டு ஜெபிக்கிறோம், படுத்து கொண்டு ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா முழங்கால் படி
முழங்கால்படியிட்டு ஜெபித்ததினால் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு வேதத்தின் வாயிலாக சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம தெரிந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். நீங்களும் தெரிந்து கொண்டால் அது நல்லது. அது மாத்திரமல்ல, முழங்கால்படியிட்டு ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இந்த வார்த்தையை தியானிக்கும் போது வரும்போது உண்மையாவே நமக்கு அது ஆசீர்வாதம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு சம்பவம். எலியா தீர்க்கதரிசி 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்கிறார். பிரஜாதியாருக்கு முன்பாக ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அவர் நிரூபணம் பண்ணியிருக்கிறார். நிரூபணம் பண்ணிட்டு ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தேவன் என்று முழங்கால் படியிட்டு ஆண்டவரை வேண்டிக் கொண்டார். கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார். ஆனால் அதுல பின்பகுதியிலே நம்ம பார்க்கிற போது அநேக தீர்க்கதரிசிகளை இயேசபேல் கொலை செய்கிறார். ஆனால் இந்த வார்த்தை எலியாவுக்கு கேள்விப்படுகிறார். கேள்விப்படுவது மாத்திரமல்ல, ஆகாப் இயேசபேலுக்கு அறிவிக்கிறான். அந்த இயேசபேல் மூலமாக எலியாவுக்கு சொல்லி அனுப்புகிறார். 19வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது இயேசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னால், அவனுக்கு அது தெரிந்த போது தன் பிராணனை காப்பதற்காக பேர்ஷபாவுக்கு புறப்பட்டு போனான் என்று அங்க வாசிக்கிறோம். ஆனால் 4வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, தன் 3வது வசனத்துல வாசிக்கிறோம், தன் உயிரையே அவன் காப்பதற்காக ஓடி போனவன் அங்கே 4வது வசனத்துல போய் சாக போறேன்னு சொல்லுகிறான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவனுடைய பார்வையில அவன் அதைத்தான் அவன் சொல்கிறான். நான் ஒருவர் 10வது வசனத்துல வாசிக்கும் போது, அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன் என்று அவனுடைய எண்ணம். ஆகவே என் பிராணனையும் அவர்கள் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி அவன் தன்னையே சாக வேண்டும் என்று சூழச்செடிக்கு கீழே போய் படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அங்கே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். 18வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லும் போது, ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே நான் என்ன செய்திருக்கிறேன், மீதியாக வைத்திருக்கிறேன். அப்ப பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்கள். அப்படியானா இந்த முழங்கால்கள் கர்த்தருடைய சமூகத்துல தான் முழங்கால் போடுகிற முழங்கால். பாகாலுக்கு முழங்கால் போடுவதல்ல, பாகாலை போய் பணிந்து கொள்வதல்ல, ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து கொள்கிற முழங்கால் பணிகிற பிள்ளைகள் 7000 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இந்த முழங்கால் போடுவது உண்மையாவே ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 13வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். கண்டுக்குட்டியை செய்து கண்டுக்குட்டியை போய் முத்தம் கொடுப்பாங்க. அது ஓசியா 13வது அதிகாரத்துல 2வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ அப்படி முத்தம் செய்யாதவர்கள், அதாவது அன்பு பாராட்டாதவர்கள், அதாவது பாகாலை அன்பு பாராட்டாதவர்கள் 7000 பேர் இருக்கிறார்கள். அப்ப அந்த முழங்கால் போடுவதனால ஆசீர்வாதம் என்ன? அந்த நாட்களிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே ஊழியங்களுக்கு பல இடங்களுக்கு நாங்கள் செல்வோம். அப்ப செல்லும்போது ஆலங்குளம், திருநெல்வேலியில ஆலங்குளம் என்று சொல்லப்பட்டதான ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு சபையில பேசுவதற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நான் பேச போயிருந்தேன். அங்க பொதுவாக அந்த சிஎஸ்சியில பிரசங்கம் பண்ணுவதற்கு முன்பாக பிரசங்கியார் யார் வருகிறார்களோ அவர் சுருக்கமாக சொல்லுவாங்க, பிரசங்கத்துக்கு முன்பாக எல்லாரும் தலை வணங்கி ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உட்கார்ந்து அந்த இடத்துல இப்படி தலை வணங்கிடுவாங்க. ஆனா அந்த சபையில
அவர்கள் நான் பிரசங்கிக்கும் முன்பாகவே என்னிடத்துல வந்து சொல்லிவிட்டார்கள், ஐயா உட்கார்ந்தபடியே ஜெபம் பண்ணுவோம்னு நீங்க சொல்லிடாதீங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, நம்ம சொல்லுவோம் அது ஒரு பெயர் கிறிஸ்தவ சபை அப்படின்னு சொல்லி சில ஒழுங்குகளை யாரிடத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். அப்போ பிரசங்கிக்கும் போது இன்னைக்கு அநேக நம்ம முழங்கால் போடுவது கிடையாது. ஆனா அந்த சபையில முழங்கால் போடுறதை பார்க்கும்போது உண்மையாவே என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். அது மாத்திரமில்ல, ஆர்சி சபையை எடுத்துக்கொள்வோமானால் அந்த சாமியார் பூசப்ப முடிவு வரைக்கும் இந்த ஜனங்கள் எவ்வளவு வயதானாலும் நேரம் முழங்கால் நிற்பாங்க. அப்போ அந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறதுனுடைய ஆசீர்வாதத்தை ஒருவேளை நம்ம பெந்தேகோஸ்தேக்காரர்கள் சொல்லிக்கொண்டு நம்ம அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சில வசனங்களை வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம தியானிக்கும் போது அந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை எங்களோடு பேசுங்க ஆண்டவர்னு சொல்லுவோம். முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். ஏன்னா நம்ம நல்லதை எடுத்துக்கலாம். அதான் சொன்னல, இப்போ அந்த ஆர்சி சபையில நேர் முழங்காலம் சாமியார் பூச முடிவு வரைக்கும் நிற்கிறாங்க. நான் சொன்ன போல ஆளுங்களுக்கு அந்த சபையில முழங்கால தான் ஜெபிக்கணும், நல்ல ஒரு பழக்கம். ஆனா நம்ம எப்படி நம்ம பெந்தேகோஸ்தே வட்டாரங்கள்ல பெந்தேகோஸ்தே சபைகளை உட்கார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம், சோறு வடிக்கிறது மாதிரி சோத்து பானை கீழே வைத்த மாதிரி இருந்துச்சு, அப்படியே உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அது நான் ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லல. யார் அப்படின்னா முழங்கால் போட முடியாதவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம், வயதானவர்கள் உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கலாம். ஒருவேளை எழுந்து கூட உட்கார முடியல, படுத்து கொண்டு ஜெபிக்கிறாங்க வீட்டுல, தப்பு இல்லை. நடந்துகிட்டு இருக்கிறாங்க ஜெபிக்கிறாங்க, தப்பு இல்லை. ஆனால் முழங்கால் போடுவதின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லி இயேசு முதலாவது நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரத்துல 17ஆம் வசனத்திலேயும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒருவன் ஓடி வந்து இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இப்போ இந்த மார்க்ல 10வது அதிகாரம் ஒருவன் ஓடி வந்தானா இயேசுவுக்கு முன்னால் முழங்கால் படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் கேட்பதற்கு முழங்கால் படியிடுகிறார். அப்படியான பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவரிடத்திலிருந்து வழியை, அவனுக்கு போதனையை ஒரு மனுஷன் கேட்கும் போது அவன் ஒரு பரலோக ராஜ்யத்தின் வழியை பெற்றுக் கொள்கிறான். இயேசு அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 41ஆம் 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா 22:41-42 வாசிக்கலாம். அவர்களை விட்டு கல்லெறியும் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். இயேசு முதலாவது பாருங்க, அவர் முழங்கால் படியிட்டு அவர் பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்யணும், அதை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு இயேசுவே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். எதற்கு? பிதாவின் சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு. அப்படியானால் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது சவுலை கர்த்தர் அங்கு சந்திக்கிறார். சந்திக்கும் போது அந்த சவுல் சந்திக்கப்பட்ட போது அவன் சொல்லுகிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நடுங்கினான், திகைத்தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். இயேசு பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு முழங்கால் படியிட்டு அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே செய்யும். இப்போ நாமும் தேவ சித்தத்தை, இப்ப இந்த சவுல் ஆண்டவர் அவருடைய ஒளியை சந்தித்த உடனே அவன் கேட்கிற, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்போ ஆவியானவர் நமக்கு அப்போஸ்தலர் மத்தேயு சுவிசேஷத்துல 7வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது
பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 வசனம் வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், அவன்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் உம்முடைய நாமத்தினாலே உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று சொல்வார்களாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படியானா இவங்க தீர்க்க தரிசனம் செய்தது உண்மைதான், அற்புதம் நடத்தினது உண்மைதான், பிசாசை விரட்டினது உண்மைதான். ஆனா தேவ சித்தத்தை அவர்கள் செய்யவில்லை. அப்போ இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல பவுல் கேட்க, ஆண்டவரே நான் உங்களுடைய ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நான் செய்ய, நான் அற்புதங்களை தீர்க்க தரிசனங்களை நான் பிசாசுகளை விரட்டுகிறேன், ஆனா நான் உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறேனா. உங்களுடைய சித்தம் இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது ஆண்டவர் திட்டவட்டமாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அப்படியானால் அவருடைய சித்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரை கேட்கணும். நம்ம எல்லா மனுஷரும் தீமோத்தேயுக்கு நிருபம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல சொல்கிறார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்ப ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா, அது தேவ சித்தம். ரட்சிக்கப்படாமலே ஜபம், ரட்சிக்கப்படாமலே தீர்க்க தரிசனம், ரட்சிக்கப்படாமலே அவருடைய நாமத்தினால பிசாசம் விரட்டுறது, ரட்சிக்கப்படாமலே அவருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் ஏதோ ஒன்று சொல்கிறது, அது தேவ சித்தம் அல்ல. ஆண்டவர் அவருடைய சித்தம் செய்யாதவனே ஆண்டவர் சொல்ல, அக்கிரம செய்கைக்காரனே நீ என்னை விட்டு அகன்று போ. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த அருமையான வேளையில இயேசு முழங்கால் படியிட்டு பிதாவின் சித்தத்திற்காக ஜெபம் பண்ணினார். இப்போ ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, என்னை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, எங்களை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, எங்க குடும்பத்தை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன. ஆண்டவர் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலன் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதும்போது எழுதுகிறார், பரிசுத்தமாக வேண்டும் என்பது பிதாவின் சித்தம், பரிசுத்தமாய் ஆக வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்போ தேவ சித்தத்துல நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தத்தோடு நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன், ஆராதிக்கிறேன், பாடுகிறேன், அது தேவ சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனத்துல எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அது தேவ சித்தமாய் இருக்கிறது. அப்போ தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு கூட முழங்கால் படிட்டு நம்ம ஜெபித்தோமானால் தேவ சித்தத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 60வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிக்கும் போது, அவனோ முழங்கால் படிட்டு அங்கே நம்ம பார்க்கிறது ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிற போது அங்க வாசிக்கிறோம், அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். மிகுந்த சத்தமிட்டு என்ன செய்தான் சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அப்போ வேத வசனத்துல நம்ம பார்க்கிற போது இந்த ஸ்தேவான் எந்த சூழ்நிலையில அவன் 60வது வசனத்தை பார்க்கிறோம், அவனோ முழங்கால் படியிட்டு அங்கே ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாய் அவன் மேல கல்லை கொண்டு எறிகிறான். அங்க ஜனங்கள் என்ன பண்றாங்க, 54வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஜனங்கள் என்ன செய்தாங்க, மூர்க்கமடைந்தார்கள், அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆனா ஸ்தேவான் என்ன பண்ணான், 55வது வசனத்துல அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்தான், தேவனுடைய மகிமையையும். வானத்துல அவன் அந்த எல்லாரும் மூர்க்கமாய் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறாங்க.
இந்த சூழ்நிலையில பரலோகத்தை தேவனை நோக்கி பார்க்கிறான். அங்கு வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறான் என்றான். 57 ஜனங்கள். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு, ஜனங்கள் பாருங்க, பல்லை கடித்தார்கள், அவங்க மூர்க்கமடைந்தார்கள். இப்போ அவர் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒரு மனமாய் அவன் மேல் என்ன செய்தாங்க? பாய்ந்தார்கள். அவனை 58 வசனத்தில் அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை என்ன செய்தாங்க? கல்லெறிந்தார்கள். இந்த சூழ்நிலையில 59 வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஜெபம் பண்றான். ஜெபத்துல பாருங்க, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்த போது, ஆராதித்துக் கொண்டிருந்த போது, அந்த வேதனையில ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற போது அவன் மேல கல்லை கொண்டு எரிந்தார்கள். 60 வசனத்தை வாசிக்கும் போது அந்த சமயத்திலே அவன் முழங்கால் படியிட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த உபத்திரம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு உபத்திரவம் வந்தா, ஒரு சோதனை வந்தா, அல்லது வீட்டுல ஒரு சின்ன கஷ்டங்கள் வந்தா ஜெபமே நின்று போயிடுது, வேத வாசிப்பு நின்று போயிடுது. ஆனா இங்க ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் தொழுது கொள்ளுகையிலே அவன் மேல் கல்லை கொண்டு எறிந்தார்கள். அந்த கல்லை அவன் தொழுது கொள்ளு கல்லை எரிகிற போது அவன் எந்த சூழ்நிலையில கல் எறிகிறாங்க? அப்ப கல் எரியும்போது இவன் தலையில உள்ளது, முதுகுல உள்ளது, ஏன்னா ஜனங்கள் திரளாய் இருந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்தில் அவன் முழங்கால் படித்தான். தேவனுடைய பிள்ளையே, இதெல்லாம் நமக்கு ஒரு அருமையான ஒரு பாடம். நாம முழங்கால் போட்டு ஜெபிக்கிறோமா? சிலவே சொல்ல, இவனுடைய வஸ்திரத்தை சாட்சிக்காரனாகிய சவுல் அவனுடைய 58வது வசனத்திலே வாசிக்கும் போது தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். இப்ப இந்த சவுல் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான், பார்க்கிறான். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். இப்ப சவுல் இவனுடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்து வைத்திருந்த அவனுடைய இருதயத்துல அந்த ஒளி பட்ட உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் கேட்கிறதுக்கு காரணம், இந்த ஸ்தேவானுடைய அந்த இரத்த சாட்சியாய் மரித்த அந்த சூழ்நிலையை அவன் பார்க்கிறான். அந்த சூழ்நிலை முழங்கால் பண்ணிட்டதை அவன் பார்க்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நம்முடைய வீட்டுல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை வந்தா ஜெபிக்க முடியுதா, துதிக்க முடியுதா? ஆனா முழங்கால் படியிட்டான். அந்த முழங்கால் படிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே அந்த முழங்கால் படியிட்டு அந்த ஸ்தேவான் என்ன சொல்றான்? 60 வசனத்தை மீண்டும் வாசிக்கிறான். அவனும் முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று சொல்லி மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி அவன் என்ன செய்தானா? நித்திரை அடைந்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முழங்கால் படியும் போது அவன் கடைசி நேரத்தில் கூட மரிக்கும் முன்பாக முழங்கால் படித்தே மரிக்கிறான். இது ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாளையங்கோட்டையில பாஸ்டர் ராஜேந்திர ஐயா சபையில எங்களுடைய சித்தப்பா அங்க ஜபத்துக்கு ஆராதனைக்கு போயிருக்கிற போது சங்கீதத்துக்காக வேண்டி ஜபம் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஜபம் பண்ணுவோம்னு சொன்ன உடனே அவர் முழங்கால் போட்டு ஜபம் பண்ணிட்டு இருந்தவர், அவர் ஜபம் முடிச்சுட்டு சங்கீதத்தை ஆரம்பிக்கும் போது பார்த்தா இவர் ஜபம் பண்ண மாதிரி இருக்காரு, செத்து போயிட்டார். எல்லாரும் அது ஒரு துக்கமா இருந்தாலும் அங்க பேசின வார்த்தைகள், ஆலயத்துல முழங்கால் படிட்டு இந்த ஜோசப் அணி இறந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவாங்க. அப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு முழங்கால் படிட்டு ஒரு மரணம் அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்ப ஸ்தேவானை குறித்து நமக்கு வாசிக்கும் போது ஸ்தேவான் சொல்லும்போது முழங்கால் படிட்டு அந்த இடத்துல அவன் ஸ்தேவான் மரித்திருக்கிறான். 3வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். இப்ப பாருங்க, பேதுரு இந்த தபித்தாள் குறித்து 36வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். தபித்தாள் ஒரு என்னப்பட்டதான தொற்கால், கிரேக்க பாசையில
தொற்கால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தம் கொடுக்கிறது தபித்தாள். இவள் ஒரு சிசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் தர்மங்களை செய்கிறவள், இவள் வஸ்திரங்களை தைத்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாரும் இவள் மறித்திருக்கிற சமயத்தில் எல்லாரும் அவளுடைய தைத்த வஸ்திரத்தை வைத்து அங்கிகளை காட்டி, ஐயோ இவள் தைத்து கொடுத்த வஸ்திரம் என்று சொல்லி எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ அங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 37ஆம் வசனத்துல அவள் வியாதிப்பட்டு மறித்து விட்டாள். அங்க பேதுருவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. எப்படி சொல்லி அனுப்புறாங்க? 38ஆம் வசனத்துல தாமதம் இல்லாம வந்துருங்க அப்படின்னு சொல்லி. இப்ப தாமதம் இல்லாமல் வரணும்னு சொல்லி இவள் வந்துட்டாங்க. பேதுரு வர்றார். வந்து நடந்த சம்பவம் என்ன? 40ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பேதுரு எல்லாரையும் வெளியே போக சொல்லி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். மரித்து போன தொற்காலாகிய தபித்தாளை அவளுடைய மரணம், அந்த மரணத்துல சீக்கிரமாய் தாமதம் இல்லாம வாங்கின ஊழியக்காரரை அப்போஸ்தலரை வரவழைத்து, அப்போஸ்தலர் வந்தபோது அவர் சொல்ற இருக்கிறவங்களை நான் வெளியே போக சொல்லிட்டு இவர் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினாராம். பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்து என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். இப்படி சொல்ற மரித்து போன ஒரு தொற்கால் தபித்தாள் அவள் உயிரோடு எழுந்திருப்பதற்கு பேதுருடைய முழங்காலின் அற்புதமான ஒரு ஜெபம் அவளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தது. தேவனுடைய பிள்ளை விசுவாசம் அற்புதம் நடப்பதற்கு அவருடைய ஆழமான ஒரு விசுவாசம். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவருடைய நாமத்தினால அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். மரித்து போல ஒரு சகோதரியை உயிரோடு எழுப்புவதற்கு முழங்காலின் ஜெபம் தேவையாக இருந்தது. இன்றைக்கு நம்ம ஜெபத்தை நம்ம எப்படி பண்றோம்? நம்மையே ஆராய்ந்து பார்த்து நாமும் அந்த அன்றைக்கு இருந்த ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆனா நம்ம அவரிடத்தில் தம்மை தாழ்த்தி அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு எந்த சூழ்நிலையில் நான் முழங்கால் படிட்டு தான் ஜெபிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள உருவாக வேண்டும். ஆகவே முழங்கால் படித்த ஜெபம் அற்புதத்தை நடத்தும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்ப்போமானால், இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். அவர்கள் எல்லாரும் மிகவும் அழுது, என் முகத்தை நீங்கள் இனி பார்க்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்ன வார்த்தை குறித்து அதிகமாய் துக்கப்பட்டு பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு இவைகளை சொன்ன பின்பு முழங்கால் படியிட்டார் அப்படின்னா அங்க வாசிக்கிறோம். 21வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது எபேசு பட்டணத்தில் உள்ள சபை மூப்பர்களை எல்லாம் அவர் வரவழைத்து அவர் சொல்லுகிறதை மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறார். எபேசு பட்டணத்தில் உள்ள மூப்பர்களை எல்லாம் வரவழைத்து மனம் திரும்புதலை குறித்து சொல்கிறார். விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறார். 25வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். 28வது வசனத்துல உங்களை குறித்து, அதாவது வந்திருக்கிற அந்த மூப்பர்களை குறித்து அவர் எச்சரிக்கையாய் சொல்லுகிறார். அவர் 29 சொல்ற, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாயகர்கள் வரும், நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றாரு. இப்படி சபையை குறித்தும் அநேக காரியங்களை சொல்லி 30வது உங்களிலும் சிலர் எழுப்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இதெல்லாம் நல்ல ஒரு ஆலோசனையை பவுல் அப்போஸ்தலன் கொடுத்தார். கொடுத்துட்டு தான் இப்போ 36 வாசிக்கிறார். இவைகளை சொன்ன பின்பு இவ்வளவு ஆலோசனைகளை எல்லாம் சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடு கூட என்ன பண்ணாராம்? ஜெபம் பண்ணினார். அப்போ முழங்கால் படி பவுல் அப்போஸ்தலன் அவர் சவுலா இருந்த காலத்துல ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாக எவ்வளவு பண்ணாலும் அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பாக அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான். அங்க வாசிக்கிறோம் 37 வசனத்துல 25 வசனம் சொல்றாரு, நீங்கள் என் முகத்தை நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஏன்னா நாங்கள் என் இதயத்துல ஒன்றுமே நான் மறைத்து வைக்கிறேன், எல்லாவற்றையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், கடைசி நாட்கள் என்ன நடக்க போறதா சொல்லிட்டேன், அதனால இனிமே என் முகத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் எல்லாருக்கும் அவர் கழுத்தை கட்டி சேர்த்து அழுதார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ வேத வசனத்துல
இப்போ ஆண்டவர் அந்த மூப்பர்களுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த மூப்பர்களுடைய வாழ்க்கையில அந்த பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தைகள் அவரை உயிர்ப்பித்தது. அது மாத்திரமல்ல, பவுல் அந்த சூழ்நிலையில முழங்கால் படியிட்டு ஜெபித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு, அந்த எபேசு பட்டணத்தில் மூப்பர்களுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 21வது அதிகாரம் 5வது வசனம். அந்த நாட்கள் நிறைவேறின ஜனங்கள் எல்லாம் பிரிந்து போய்விட்டார்கள். பவுல் அடுத்த ஊருக்கு போய்விட்டார். இங்கே வாசிக்கிறோம் 5வது வசனத்துல, அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லோரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். பவுல் அப்போஸ்தலர் வழி அனுப்புவதற்காய் வந்திருக்கிறார். வந்தவங்க அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினோம். இப்போ பவுல் அப்போஸ்தலனை வழி அனுப்ப வந்த அவ்வளவு பேர் என்ன செய்தாங்க? முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பாடுகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அவருக்கு முன்பாக வைத்திருந்தாலும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபமானது, முழங்கால் படியிட்ட ஜெபம் அவர்களை பாதுகாத்தது. ஆண்டவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு, தேவ சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படிட்டு ஜெபிக்காம ஏனோ தானோன்னு கடமைக்காக ஜெபிப்போமானா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபம் பண்ணேன். வாசிக்கலாம் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6வது அதிகாரம். நமக்கு தெரிந்த சம்பவம், ஆனால் அந்த தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தினம் அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தான் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்ப தானியேலை குறித்து நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அனுதினமும் 3 வேளையும் அவன் தன் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். இப்படி முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்ததினால அவனுக்கு பலன் என்ன? அங்க வாசிக்கிற தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அந்த 30 நாள் வரை ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. எந்த மனுஷனை ஆனாலும், எந்த தேவனை ஆனாலும், எந்த காரியத்தை குறித்தாலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. இது பத்திரத்தில் எழுதியிருக்கிறது, கையெழுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி செய்வானால் அவர் சிங்கக்கவியில போடணும். இது தானியேலுக்கு தெரிந்தும் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணான். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினதுனால ராஜ கட்டளைப்படி இவன் கீழ்ப்படியல, அதாவது ராஜாவை வணங்கல. நடந்த சம்பவம் என்ன? அவனை தூக்கி சிங்கக்கவியிலே போடுறார். ஆனால் தானியேலை குறித்து எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ராஜாவுடைய இருதயத்தில் எண்ணம் இருந்தது. ஆனால் ராஜாவுடைய கையெழுத்து எல்லா மேதியருக்கும் பெர்சியருக்கும் இது ஒரு பிரமாணமாக இருக்கிறபடினால அங்கே வாசிக்கிறோம், அங்கே தானியேலை தூக்கி சிங்கக்கவியில போடுறான். ஆனால் ராஜாவுக்கு தெரிகிறது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரப்பா அப்படின்னு சொன்ன. ஆகவே இரவு முழுதும் இவன் தானியேலை சிங்கக்கவியில போட்டிருக்கிறது. சிங்க கவியில போடப்பட்டிருக்கு. ராஜாவுக்கு தூக்கமே வரவில்லை. அரண்மனையில போய் கீதவாத்தியம் ஒண்ணுமே வாசிக்க வேண்டாம், இசைக்கருவிகள் ஒன்றும் வாசிக்க வேண்டாம், தூங்க முடியல. காலையில தூக்கம் வராம போயிடுச்சு. 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். காலையில எழுந்து கவியில ஓடுகிறான். அங்கே ஓடி போய் சொல்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரான்னு சொன்ன. அவன் இடைவிடாமல் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினவன், ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தவன். இங்கே அவன் சொல்லுகிறான், தானியேல் சொல்கிறான், தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஐயா, நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்,
ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லைன்னு சொன்னான். நடந்தது நாங்கள் வசனம் வாசிக்கிறோம். 23 வசனத்துல ராஜா தண்ணிலே மிகவும் சந்தோஷப்பட்டான். அது மாத்திரமல்ல 26வது வசனத்துல வரும்போது என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ளவர்கள் எங்கு உள்ளவர்கள் தானியேல் தேவனுக்கு நடுங்கி பயப்பட வேண்டும் என்று பெரிய கட்டளையை பிறப்பித்தார். தானியேலுடைய முழங்கால் ஜெபம் அந்த ராஜ்யம் முழுவதும் இருக்கிறவர்கள் தானியேல் தேவனை ஆராதிப்பதற்கு அந்த தானியேலுடைய முழங்கால் ஜெபம் ராஜாவையும் சம்மதிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல தானியேல் மேல குற்ற சுமத்தின அந்த மனுஷர்கள் அவரும் அவருடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி எல்லாத்தையும் தூக்கி சிங்கக்கவியிலே போட்டார்கள் வாசிக்கிறோம். தானியேலுடைய முழங்காலின் ஜெபம் அவனை மாத்திரம் பாதுகாத்தது மாத்திரமல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஊன்றுகோலாயிருந்தது. 2 நாளாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து தன் கைகளை முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து அவன் என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். அப்போ இங்கே வாசிக்கிறோம், சாலமோன் அவன் இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் முன்பாக அந்த பலிபீடத்துக்கு வெண்கல பலிபீடத்துல இருந்து முழங்கால் படியிட்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அவன் ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அவன் ஜெபித்தது மாத்திரமல்ல, 14வது வசனத்துல தேவனை உயர்த்துகிறான். அந்த கரங்களை உயர்த்தி ஜெபித்த போது இதைத்தான் பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு நிருபத்துல சகோதரர்களை குறித்து சொல்லுவார். அங்கு சொல்லும் போது கரங்களை உயர்த்தி ஆண்கள் கரங்களை உயர்த்தி ஜெபித்தார்கள் என்று சொல்லி, இப்ப இங்கே வாசிக்கிறோம் இவர் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறார். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது தேவனை உயர்த்துகிறார். 14வது வசனத்துல 15வது வசனத்துல ஆண்டவரே நீர் உங்களுடைய கரத்தினால எங்களை நிறைவேற்றி கொடுத்தீர் என்று சொல்லுகிறார். 18வது வசனத்துல தன்னை தாழ்த்துகிறார். பூமியில தேவன் மெய்யாவே மனுஷனோடு வாசம் பண்ணுவாரா? வானாதி வானங்களும் உண்மை கொள்ளாத நான் கட்டின ஆலயம் எம்மாத்திரம் சொல்லி தம்மை தாழ்த்துகிறார். ஆலயத்தை கட்டினு சொல்லி பெருமைப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரும் தன்னுடைய பெருமை ஒரு காரியங்களை செய்தால் பெருமையோடு பேசிக் கொண்டிருப்பான். ஆனால் சாலமோன் தன்னை தாழ்த்தினான். அது மாத்திரமல்ல 26வது வசனத்துல பாவங்களை அறிக்கை செய்கிறார். பாவங்களை விட்டு மனம் திரும்பணும் சொல்றார். ஆண்டவரே நீர் எங்களை மன்னிக்கணும்னு 27வது அதிகாரம் சொல்றார். நீர் எங்களுக்கு போதிக்கணும்னு சொல்றார். இவ்வளவு ஜபத்துல நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த வாசித்து கொண்டே போமானா ஆண்டவர் நிறைய இந்த சாலமோன் மூலமா சொல்லிக்கொண்டு இப்படி ஜபித்து 7வது அதிகாரத்துக்கு வரும். 1வது வசனம். சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பலிபீடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணவன் அது முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினது. சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, முழங்கால் படியிடுதலின் ஜெபம் ஆலயத்தில் தேவனுடைய மகிமை நிரப்பும். ஆலயத்தில் அக்கினியை இறக்கி கொண்டு வரும். உங்க வீட்டுல உங்க தனிப்பட்ட ஜெபத்துல முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அது மிகுந்த ஆசீர்வாதம். முழங்கால் படியிட முடியாத பட்சத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கலாம் அல்லது நடந்து கொண்டு ஜெபிக்கலாம், தவறில்லை. ஆனா முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதுல ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. தானியேல் பாருங்க, அவனுடைய ஆபத்தில் இருந்து ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார். ஸ்தேவான் அவன் வானத்தை பார்க்கிற போது இயேசு அங்கே எழுந்து நின்று வரவேற்கிறார். அவர் தொழுது கொள்கையில முழங்கால் படி இருக்கிறார். அந்த முழங்கால் படி ஆசீர்வாதம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாஸ்தவம் பேதுரு தபித்தால் மரித்து கிடக்கிறார். இவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது தபித்தாலே சொல்லி அழைக்கிற போது அவள் எழுந்து அவர் பக்கமாக உட்கார்.
அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு நான் இந்த தேவ சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை, பவுலை அனுப்ப வந்தவர்கள் ஆற்றில முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. பவுல் முழங்கால் போட்டு ஜெபம் பண்றாங்க. ஆகவே அவருடைய வழிகாட்டியாக அவருடைய சீஷர்கள், அவருடைய ஜனங்கள் முழங்கால் படி ஆற்றில முழங்கால் போடுறாங்க. இன்றைக்கு முழங்காலின் அனுபவம், அந்த முழங்கால் படிதலின் அனுபவம், அதான் அநேக ஊழியர்கள் நல்ல முழங்கால் யுத்தம், நல்ல முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கிற போது அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு. சென்னையில் முன்னாள் சுந்தர ஐயா ஒரு பெரிய ஐயா இருந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் யாராவது நான் சாட்சி சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சொல்லுவாங்களாம், தம்பி ஜெபம் பண்ணி ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அவங்க முட்டை காட்டுன்னு சொல்லுவாங்க, முழங்கால காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. முழங்கால் தேயலை அப்படின்னு சொன்னா, அதாவது காய்ப்பு உழல அப்படின்னு சொன்னா, நீ ஒரு 10 நிமிஷம் நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க சாட்சி சொல்வதற்கு. அதெல்லாம் ஒரு நல்ல அந்த பரிசுத்தவான்கள் கற்றுக் கொடுத்ததான ஒரு பாடம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். ஆகவே இந்த நாட்கள் ஒரு எத்தனை வயதா இருக்கலாம், முழங்கால் போட கர்த்தர் பலன் தந்திருப்பார். முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது ஆசீர்வாதம். இப்போ சாலமோனை குறித்து நம்ம வாசித்த சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிற போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இதுக்கு ஆண்டவர் நீங்களே அந்த ஆலயம் சொன்னவர். உங்கள் ஒவ்வொருவர் மேல, ஒவ்வொரு ஆத்துமாக்கள் மேல தேவ மகிமை நிரப்பட்டு. ஆகவேதான் அன்றைக்கு எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தே. அவங்க அதை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆகவே அது முத்தம் செய்யாதவர்கள், பாகாலுக்கு முழங்காதவர்கள், அப்படியானா ஆண்டவராய இயேசுவுக்கு முழங்கால் போடுறவங்க இருக்கிறாங்க. அந்த முழங்கால் போடுறதுல நீங்களும் நானும் ஒருவராக இருப்போம். நிச்சயமாய் அந்த முழங்காலுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த ஆசீர்வாதத்தை கற்று இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுக்கும். சாலமோன் ஜெபம் பண்ணும்போது பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்று நீலாம் ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் தேவ மகிமை இறங்கி வந்து நம்முடைய முழங்கால் போடும்போது ஆண்டவர் பாருங்க, ஸ்தேவான் தொழுது கொள்கையில் கல்லெறிந்து கொள்கிறாங்க. அந்த கஷ்டத்தின் மத்தியிலே முழங்கால் படிக்கும் போது அந்த பரலோக ராஜ்யம் நமக்காக திறந்தது. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே அருமையான கர்த்தருடைய ஒரு தீர்மானம் எடுக்கும். எனக்கு முழங்கால் போட முடியும், நான் முழங்கால் போட்டு தான் ஜெபிப்பேன் எந்த சமயத்தில். அப்படி ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சபையில, உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்திடுவார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பாகாலுக்கு முன்பாக முழங்காதிருக்கிற முழங்கால்களை 7000 பேரை மீதியாக நான் வைத்திருந்து எலியாட்ட சொன்னினப்பா. அவன் நான் மாத்திரம் தனியா இருக்கிறேன்னு சொன்னான். இல்ல ஆண்டவரே, 7000 பேரை ஒருக்கா வைத்தது போல இந்த முழங்கால் போடுவதனால ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி சிலரை குறித்து நாங்கள் தியானம் பண்ணினோம். ஆண்டவரே, வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார். ஆண்டவரே, மரிக்கும் போது சிலர் முழங்கால் பண்ணிட்டு மறித்திருக்கிறார். அப்படியானால் எங்களுடைய ஜீவனுள்ள மட்டும் எங்களுக்கு கர்த்தர் பலன் தந்திருக்கிற வரைக்கும் நாங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து, சாலமோன் முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பும்படியாய் முழங்கால் பண்ணிட்டார். ஆண்டவரே, இந்த வேளையிலேயும் நாங்கள் இந்த வார்த்தையை பரிபூர்ணமாய் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு முழங்கால் படித்த பலன் தருவீராக, முழங்கால் படித்து ஜெபிக்க பலன் தருவீராக, தேவ மகிமையை இறக்கி தருவீராக, கர்த்தருடைய மகிமை எங்களை நிரப்புவதாக. ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆண்டவரே, தன்னை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுடைய இதயத்திலும் கர்த்தர் பேசுவீராக. நாங்கள் உங்களுடைய நாமத்தினால பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களையும் வருவாரே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், அவருடைய பராமரிப்பு, பாதுகாப்பு சதா காலங்களில் உடைய கிருபையும் என்றும் எங்களோடும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.